தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருநாளையொட்டி திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா திருவடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி பக்தர்களுடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மதுரையை வந்தடைந்தது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் பகுதியான ஆழ்வார்புரம் தடுப்பணைக்கு வந்தடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் சித்திரை திருவிழாவையொட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சின்னாளப்பட்டி ஸ்ரீராம அழகர் சுவாமி தேவஸ்தானத்தில் சித்திரை திருவிழாவின் 10வது நாளையொட்டி பொன்விழா திடலில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கார மண்டபத்தில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண கோலத்தை கண்டுகளித்த பெண்கள் தங்களது கழுத்தில் அணிந்திருந்த தாலி கயிற்றை புதுப்பித்துக் கொண்ட நிகழ்வில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டத்தில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூக மக்கள் பாடல்கள் பாடி ஊர்வலம் சென்றனர். ஈரோடு தெப்பக்குளம் வீதியில் உள்ள ஜெயின் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரரின் சிலை மற்றும் அவரது திருவுருவப்படம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஏராளமான ஜெயின் மக்கள் மகாவீரரின் பாடல்களை பாடியும் பக்தி கோஷங்களை எழுப்பியும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூக மக்கள் பாடல்கள் பாடி ஊர்வலம் சென்றனர். மயிலாடுதுறையில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சங்கத்திலிருந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட தீர்த்தங்கரர் உற்சவ மூர்த்தியை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக ஆடிப்பாடி ஜெயின் ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து ஜெயின் ஆலயத்தில் சுமதிநாத் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த விழாவில் ஜெயின் சமூகத்தினர் பாடல்கள் பாடி ஊர்வலமாக சென்றனர். தேனி அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி பங்களாமேட்டில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் யாகம் வளர்க்கப்பட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பட்டு வஸ்திரம் சமர்க்கப்பட்டு மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.